மாதத்துக்கு ஒரு நாள் முழுநிலவு தினமான பௌர்ணமி வருகிறது. சில மாதங்களில் 2 முறையும் வருவதுண்டு. சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாள் சித்திரா பௌர்ணமி நாளாகும். இந்த நன்னாளில் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு. இன்று கடல் மற்றும் புனித நதிகளில் நீராடினால் பாவங்கள் அகலும் என்பது நம்பிக்கை. சித்திரம் என்றால் உடம்பு என்று ஒரு பொருள் உண்டு. குப்பன் என்றால் கணக்கு. சித்திரகுப்தன் முதலில் பார்வதி தேவிக்கு ஒரு சித்திர வடிவில் பிறந்தார் என்பதும் பின்னர் கோமாதா காமதேனுவின் வயிற்றில் நுழைந்து சித்திரா பௌர்ணமி நாளன்று பிறந்தார் என்பது ஐதீகம். மேலும் சித்திரா பௌர்ணமி அன்றுதான் சித்திரகுப்தனின் திருமணம் நடைபெற்றதாகவும் ஐதீகம். யமலோகத்தில் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தருக்கான விழாவாக இந்நாள் கொண்டாடப்படுகின்றது. சித்திரா பௌர்ணமி நாளில் விரதமிருந்து சித்திரகுப்தரை வணங்கினால் அவர் நமது பாவ கணக்குகளை குறைத்து நற்கணக்குகளை அதிகமாக்குவார் என்பது காலம் காலமாக இருந்து வரும் நம்பிக்கை. இன்றைய நன்னாளில் சித்திரகுப்தரை வணங்கினால் முற்பிறவியில் செய்த பாவங்களும் இப்பிறவியில் செய்த பாவங்களும் அகலும் என்பதும் ஒரு நம்பிக்கை. இந்திரனின் குரு பிரகஸ்பதி ஆவார். ஒரு சமயம் இந்திரன் பிரகஸ்பதியை மதிக்கத் தவறியதன் காரணமாக அவர் இந்திரனை விட்டு விலகினார். குருவின் வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால் இந்திரன் பல தீய செயல்களைச் செய்யத் தொடங்கினான். இதை அறிந்த குரு பிரகஸ்பதி மீண்டும் இந்திரனிடம் வந்தார். இந்திரன் தனது குரு இல்லாத நேரத்தில் தான் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் தேட விரும்பி தனது குருவான பிரகஸ்பதியிடம் கேட்டபோது அதற்கு குரு பிரகஸ்பதி இந்திரனை புனித யாத்திரை மேற்கொள்ளும்படி அறிவுறுத்தினார்.